Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுவையான சத்துக்கள் நிறைந்த நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணக்கப்புறம் நான் ஒரு வடை சட்டி வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு எதுவுமே போட தேவையில்ல. இப்போ நம்ம 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே. சின்ன வெங்காயம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுக்கிறேன். அதில் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதே மாதிரியே எத்தனை வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ பெரிய வெங்காயம் அதே அளவுக்கு சமமான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். தக்காளியும் நான் 3 தக்காளி எடுத்துக்கிறேன். ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3மே ஒரே அளவு சமமான அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டு வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் கூடவே சேர்த்துக்கிறேன். உடனே நம்ம வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதங்கினோன்னா அதுக்கப்புறம் உடனே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை எப்படியாவது சேர்க்கணும்னு நினச்சா இப்படி சேர்த்து பாருங்கள். நல்லாவே இது வதங்கி வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். இதோட ருசியை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 3 பீஸ் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை. உங்கள் வீட்டு குட்டீஸ் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா நான் ஒரு 6 சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்ந்து இந்த நம்ம போட்ட தலைங்க கூட தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு வதங்கி வரும். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆப்ஷனல் தான். உளுந்தம்பருப்பு இல்லைனாலும் சேர்க்க தேவையில்ல. ஆனால் உளுந்தம்பருப்பு சேர்த்தா இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும். கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு இப்போயே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றா போடப்போ உடனே எல்லாமே சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை. இது வதங்கினதுக்கப்புறம் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. கடைசியாக கூட நமக்கு அந்த இலைங்கள் எல்லாமே நமக்கு பச்சையாகவே ஸ்மெல் வரணும் அப்படின்னா கடைசியாக இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம தலைங்களை போடலாம். போட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நாங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றனால கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சிக்கணும். அதே போல் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். அதை நம்ம பிணைஞ்சு சாப்பிடும்போது தொக்கு மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்பவே ருசியாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?